நிவேதா, டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் பிஸ்னஸ் நாலேஜ் ஏர்லியாக தெரிஞ்சுக்கணும்? எனக்கு ஒரு வேளை பிஸ்னஸ் நாலேஜ் ஏர்லியாக தெரிஞ்சது அப்படின்னா எங்களோட ஒரு பிஸ்னஸை நாங்கள் ஷட் டவுன் பண்ணாமல் இருந்திருப்போம். காலேஜ் படிக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து மெஸ் ஆரம்பித்தாங்க. அதை நான் காக்னிசன்ட்ல ஒர்க் பண்ணும்போது கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு இருந்த பிஸ்னஸ் நாலேஜ் ரொம்ப கம்மி. நான் வேறு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த பிஸ்னஸை அடுத்த லெவலில் என்னால் எடுத்துகிட்டே போக முடியல. ஃபுட் பாண்டா அப்படின்னு ஒரு பார்ட்னர் இருந்தாங்க. அதாவது ஜொமேட்டோ, ஸ்விக்கி இப்போ இருக்க மாதிரி ஃபுட் பாண்டாவில் இருந்தாங்க. அப்போ அவங்களோட வெறும் டைப் பண்ணிட்டு அதோட என் வேலை முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். ஒரு பிஸ்னஸ் நாலேஜ் ஏர்லியாக இருந்துச்சுன்னா, அம்மா நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, இப்படி தான் பண்ணணும், இதுக்கு ஒரு ஆளை போடணும், குக்குன்னு ஒருத்தர் இருக்கணும், க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்னு சொல்லி செமையாக அட்வைஸ் கொடுத்து அந்த பிஸ்னஸை இன்னைக்கு எங்கேயோ நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு நான் 3 பிஸ்னஸ்க்கு பதிலாக 4 பிஸ்னஸ் கூட ரன் பண்ணியிருக்கலாம். டீன்ஸ்க்கு கண்டிப்பாக பிஸ்னஸ் நாலேஜ் வீட்டிலேருந்தும் அண்ட் நிறைய ஷோஸ் இப்போ இருக்குது. அந்த மாதிரி ஷோஸை பார்த்தும் டீன்ஸ் கண்டிப்பாக கற்றுக்கணும். அண்ட் உங்களோட குழந்தையும் இதே மாதிரி ஃபியூச்சர் ரெடி ஆகணும், எந்த ஒரு ஏஐ மார்க்கெட் வந்தாலும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃபியூச்சர் எக்ஸ் லேபை ஃபாலோ பண்ணுங்கள்.